இங்கிலீஷ் கூட பேச தெரியாம அமெரிக்காவுக்கு படிக்க கிளம்பி வந்துட்டாங்க. கூட படிக்கிற பசங்க அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது, அந்த பையன் தான் இந்த உலகத்தையே மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்க போறான்னு. ஜீரோலேருந்து பில்லியனர்ஸ் ஆன 30 பேர் சீரிஸ் B11 1960 ஜென்சன் வான் தைவான்ல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டில் பிறக்கிறாரு. பண கஷ்டத்தால அவங்க குடும்பம் தைவான்லேருந்து தாய்லாந்துக்கு போறாங்க. வெறும் 9 வயசுல அமெரிக்காவில் படிக்க அவங்க அண்ணனோட அனுப்புறாங்க. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதனால கூட படிக்கிற பசங்களே அவரை அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனால் அதுதான் அவரை ரொம்பவே வலுவாகுச்சு. ஸ்கூலை முடிச்சுட்டு 16 வயசுல ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. படிக்கும் போதே ஒரு ரெஸ்டாரண்ட்ல டேபிளை துடைக்கிறது, கிளீன் பண்றதுன்னு பல வேலைகளை செய்யறாரு. காலேஜ்ல தான் அவருக்கு கம்ப்யூட்டர் சிப்ஸ் மேல ரொம்ப பெரிய ஆர்வம் வருது. டிகிரியை முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சிப்ஸை டிசைன் பண்ற ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணி வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது எம்எஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில முடிக்கிறாரு. கம்பெனியில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவருக்கு டைரக்டர் பொசிஷனும் தராங்க. புதுசாக பண்ணலான்னு முடிவெடுத்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு என்விடியான ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிராஃபிக்கல் சிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனியை வளர்க்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்துல கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வருது. இருந்தாலும் விட்டு கொடுக்காம புதுசா கிராஃபிக்கல் சிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இவங்க இல்லைன்னா ஏஏ கிடையாது. டேபிளை துடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்த பையன் உருவாக்குற கம்பெனியோட மதிப்பு 3 ட்ரில்லியன். நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்னு முக்கியம் இல்லை, எங்க போய் முடிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க.